பழைய சீமானவர் ஜீவானந்தம் அவர் எழுதியிருக்காரு. நானும் அந்த புத்தகத்தை படிச்சேங்க. அவர் ஜீவானந்தம் ரொம்ப கொள்கையில உறுதியா இருப்பாருன்னு சொல்லிக்கிறவர். அவரு சுயமரியாதை இயக்கத்துக்கு தான் போனார். எதிரி கம்யூனிஸ்ட்காரன் யாரும் சுயமரியாதை இயக்கத்து தான் அங்க போனாருன்னு சொல்லவே மாட்டான். முதல்ல ஒண்ணு அவர் சுயமரியாதை இயக்கத்துல இருந்துட்டு அப்புறம் தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போறாரு. அதுல அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போனோம்னா இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசினார். இந்தியை வரவேற்று எழுதினார். இந்தி இருக்கணும்னாரு. நாமெல்லாம் ஒரே இந்தியர்கள், நம்மளாம் ஹிந்தி படிக்கணும்னாரு. அவருக்கு நம்ம என்ன பதில் எழுதுறது தெரியல. அவர் ரொம்ப இப்போ சீமானோட அளவுக்கு எழுதியிருப்பார். அவரும் அது மாதிரிதான் எழுதியிருப்பார். அவர் பழைய சீமானவர். அவருக்கு சண்டை போட்டு, ஆனா ஒண்ணு என்னன்னா, அவரு காலத்திற்கு பின்னால் 2 மகளுக்கும் பெரியார் தான் திருமணம் பண்ணி வச்சாரு. தன்னுடைய பெரியார் மாளிகையில தான் திருமணம் பண்ணி வச்சார் 2 பேருக்கும். நம்ம ஜீவானந்தம் பிள்ளைங்க யாரும் ஆதரவு இல்லாம இருக்காங்கன்ட்டு இவர் தான் நடத்தி வச்சார். அதுல ஒரு வரலாற்று செய்தி என்னன்னா, ஜீவானந்த மகள் திருமணத்தின் போதுதான் பெரிய அண்ணா வர்றாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்போதுதான் இத சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லும் என்பதை தீர்மானம் கொண்டு வர போறோம். அதுல இந்த திருமணத்திற்கு அது பரிசாக இருக்கட்டும்னு அண்ணா அப்பதான் பேசுறாரு. அதனால ஒரு மாதம் கழிச்சு தான் வந்தது. ஆனா அப்ப சொல்றாரு அதுல அந்த திருமணம், அதாவது பெரியார் முதலமைச்சர்லாம் கூப்பிட்டு நடத்துறாரு அவர் மக திருமணத்தை. ஆனா அவரை பத்தி ஒரு இப்படிதான் எழுதி இருக்கிறாரு. அவர் இருந்த கூட ராஜா காக்கா பிடிக்குன்னு சொல்லலாம், செத்த பின்னால்தான் நடத்தினாரு பெரியாரு.